அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேருக்கு இந்த இங்கோட ஃப்ளோ கிடைக்க மாட்டேங்குதுன்னு இஷ்யூ சொல்கிறீங்க. ஸோ இங்க்கு எவ்வளோ இருக்கணும் உங்களோட கண்டெய்னரில் அப்படின்னு உங்களுக்கு நான் ஜஸ்ட் ஒன்று காமிக்கிறேன். இப்போ இப்போ உங்களுக்கு நியரஸ்ட்டாக தெரியும். லைக் இப்படி நான் டிப் பண்ணும்போது இப்படி இந்த தண்ணி இப்படி மேலே இங்க் கொஞ்சம் இப்படி மேலே ஃப்ளோட் ஆகி வருதுல்ல, ஸோ அந்த லெவலில் இருக்கணும். நீங்கள் இப்படி உங்கள் கண்டெய்னரை ட்விஸ்ட் பண்ணால் லைட்டாக கொஞ்சம் இப்படி இங்க்கு இப்படி வெளியில் ஃப்ளோ லைட்டாக, ரொம்ப அப்படியே தண்ணி மாதிரி வரக்கூடாது. பட் இப்படி நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த திக்னாக இங்க் இப்படி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதே மாதிரி டிப் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் பேக் சைடு யூஸ் பண்ணி டிப் பண்ணாலும் இந்த பேக் சைடில் கொஞ்சம் நேரத்துக்கு இங்க் லாங்கான ஸ்ட்ரோக் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை பேக் சைட்லேயும் டிப் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்களோட கலமோட மூமெண்ட் இருக்குது இல்லையா, யூ ஷுட் பி வெரி 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 ஸ்லோ. யூஸ்வலாக ஒரு 4 நுக்தா அந்த மாதிரி தான் நமக்கு வரும். இப்போ நான் ஸ்லோவாக மூவ் பண்ணுறேன். யூ கேன் see like how long my stroke is getting down. ஓகே, இன்னொரு வாட்டி நான் டிப் பண்ணியிருக்கேன். ரொம்ப 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 ஸ்லோவாக உங்கள் கலமை மூவ் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப ரொம்ப மூவ் பண்ணும்போது ஸ்லோவாக இருக்கணும். அதே மாதிரி இது இப்படி ஒரு கோடாக இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் வரணும். நம்ம மேக்ஸிமம் ரீரைட் பண்ணாமல் பார்க்கணும். ஓகே, ரொம்ப ஃபாஸ்ட்டாக எழுத ட்ரை பண்ண வேண்டாம். இனிஷியலாக நம்ம ஒரு லெட்டர்ஸோட இண்டிவிஜுவல் ஃபார்ம்ஸ் லேர்ன் பண்ணும்போது நம்ம